டியூக் 390 வந்து பார்த்தோன்னா வண்டி வாங்கி ரொம்ப நாள் ஆகிடுச்சு அப்படின்றதுனால ரேடியேட்டர் ஃபேனோட பவர் ஆர்பிஎம்மும் கம்மியாகிடுச்சு அப்படின்றதுனால ரேடியேட்டர் ஃபேன் வந்து சேஞ்ச் பண்ணியிருந்தேன். இப்படி O2 சென்சாரும் வந்து சேஞ்ச் பண்ணிட்டேன். நியூ ரேடியேட்டர் ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். இதோட சவுண்டு வந்து எப்படி கேட்குது அப்படின்றத வந்து செக் பண்ணி பார்க்கலாம். வண்டியை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. அப்படியே எக்ஸாஸ்ட் பீட் வந்து சுமாராக தான் இருக்கும். பைக்கில் சிங்கிள் சிலிண்டர் அப்படின்றதுனால சுமாராக தான் இருக்கும் சவுண்டு எக்ஸாஸ்ட் வந்து. பட் நியூ ரேடியேட்டர் ஃபேன் வந்து இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். அது வந்து ஆன் ஆகிடுச்சு அப்படின்னா சவுண்டு வந்து எப்படி கேட்குது அப்படின்றத பார்க்கலாம். இப்போ தான் வந்து ஸ்டார்ட் பண்ணி விட்டுருக்கேன். கொஞ்சம் வந்து டைமிங் எடுக்கும். ஹீட் ஆகி ஹீட் சென்சார் வந்து ECU போர்டுக்கு சிக்னல் கொடுத்து அப்புறம் தான் ஃபேன் வந்து சுற்ற ஆரம்பிக்கும். கொஞ்சம் டைம் எடுக்குது. பட் அனல் பார்த்தோம் அப்படின்னா இங்கே வரைக்கும் இவ்வளோ தூரத்துக்கு அடிக்குதுங்க அனல் வந்து. 390 சிங்கிள் சிலிண்டரில் 400 cc இது கொடுத்துருக்காங்கல்ல, அதனால அனல் ஓவர். இன்னும் அந்த சைடு தான் எக்ஸாஸ்ட்டு. ஓகே, ரேடியேட்டர் வந்து ஆன் ஆகிடுச்சு. ரேடியேட்டர் ஃபேன் சூப்பராக சவுண்டு தெளிவாக கேட்குதா? ஃப்ரீயாக சும்மா சூப்பராக சுற்றுது. சார் இந்த 390 cc பார்த்தோன்னா ஃபேன் வந்து ரொம்ப மெயினாக இந்த ரேடியேட்டர் ஃபேனு. ஏன்னா ஓவர் ஹீட்டுக்கு வந்து இன்ஜினுக்கு வந்து கூலிங் பண்ணுறது இந்த ஃபேனோட வேலை தான். ஃபேன் சுற்றுறது பார்த்தோன்னா அந்த சைடில் தான் தெரியும். இந்த சைடில் கீழே இங்கே லைட்டாக தெரியுது, கேமராவில் தெரியுது அப்படின்னு தெரியல. அனல் பார்த்தோன்னா இவ்வளோ தூரத்துக்கு தான். இந்த எக்ஸாஸ்ட்லாம் கை வச்சா கை வந்து பழுத்துரும். இவ்வளோ தூரத்துக்கு அடிக்குது அனல். ஓகே, தேங்க்யூ.